சொன்னால் உங்களால் நம்பவே முடியாது. 1979ஆம் ஆண்டு தமிழகத்தின் மக்கள் தொகை சுமார் 4,25,00,000 ஆகும். அதே ஆண்டில் வெளியான நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் 200வது திரைப்படமான திரிசூலம் படத்தினை திரையரங்குகளில் கண்டு மகிழ்ந்தவர்களின் எண்ணிக்கை 3,15,00,000 ஆகும். அதாவது திரிசூலம் திரைப்படத்தை தமிழக மக்கள் தொகையில் சுமார் 75% அளவிற்கும் அதிகமானோர் திரையரங்குகளிலேயே படத்தை பார்த்து கொண்டாடியிருக்கிறார்கள். இன்றைய நாளில் பார்வையாளர்களின் எண்ணிக்கையை கணக்கிட்டால் அது சுமார் 7 கோடி மக்கள் பார்த்திருப்பார்கள் என்பது போல வரும். இன்றைய நாளில் அவ்வாறு மக்கள் பார்த்துவிட்டால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் வசூல் மட்டுமே இன்றைய டிக்கெட் விலையின் மதிப்பின் அடிப்படையில் 1600 கோடி ரூபாய் வந்துவிடும். அப்போதைய திரிசூலம் திரைப்படத்தின் டிக்கெட் விலை டிக்கெட் ஒன்றுக்கு ₹1 முதல் ₹2 வரை மட்டுமே. அதிகபட்சமாக அதன் அப்போதைய இமாலய வசூல் முதற் சுற்றில் 2 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக வசூலித்துக் கொடுத்து அடுத்தடுத்த சுற்றுகளில் வசூலித்து தென்னிந்திய திரைப்பட வரலாற்றில் முதல் 5 கோடி ரூபாய் வசூலித்த திரைப்படம் என்ற சாதனையை திரிசூலம் திரைப்படம் படைத்தது. திரிசூலத்தின் அன்றைய வசூல் சாதனையை முறியடிக்க வேண்டுமெனில் இன்றைய நாளில் சுமார் 1600 கோடி ரூபாயை தமிழ்நாட்டில் மட்டுமே வசூலிக்க வேண்டும். ஆனால் இப்போது குறிப்பிடப்படும் வசூல் விவரங்கள் உலகம் முழுவதும் என உருட்டப்பட்டு வருகிறது. அதுவும் 5000 தியேட்டர்களில் என்று. எனவே இனி எந்த காலத்திலும் சரி, முந்தைய காலத்திலும் சரி, திரிசூலத்திற்கு நிகர் திரிசூலமே என சொல்லி நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் ரசிகர்கள் கொண்டாடி வருகிறார்கள். திரிசூலம் வெளியான தினம் இன்று 27/1/1979. இதுவே தமிழ் சினிமாவின் அதிகபட்ச வெற்றி.